அம்பாள் கிட்ட உங்க பிரச்சனைய சொல்லிட்டு தீச்சட்டி எடுத்து கோயில சுத்தி வந்தா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவ தீர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை இருக்குமா? அவளை நம்புங்க. நம்பிக்கை மட்டும் இல்லம்மா, அது நடந்தும் இருக்கு. நான் கூட கண் கூட பாத்திருக்கேம்மா. நீங்க அம்பாளை வேண்டிண்டு தீச்சட்டி எடுத்து பாருங்களே, உங்க வேண்டுதல் கண்டிப்பா நடந்தே தீருமா. தீச்சட்டி வாங்கிட்டு வரணுமா சாமி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அங்க போய் 200 ரூபாய் கட்டுனா அவங்களே உங்களுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிடுவா. வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். வாங்கோ. சரி. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी देवी नारायणि नमोस्तुते. அம்பாள் கிட்ட உங்க குறைய சொல்லி வேண்டிக்கோங்க. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீரணும்னு வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி பண்றாளா? வேண்டிக்கிட்டேன் சாமி. வாங்கோ, கையை நீட்டுங்கோ. ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி பராசக்தி. அப்படியே கோயில 3 சுத்து சுத்தி வாங்கோ. இவங்க கூட வந்தவங்க யாரு? மஞ்சள் தண்ணி ஊத்திண்டே போனோம். நான் போறேன் சாமி. இந்தாங்கோ. ஓம் சக்தி பராசக்தி. இன்னும் எவ்வளவு நேரம் நம்ம இங்கே இருக்க போறோம்? கோவில்ல கொடுத்த சுண்டல் கூட தீந்து போச்சு. நாம வந்திருக்கிறதே பெரியம்மாவுக்காக. அவங்க எப்ப போலான்னு சொல்றாங்களோ அப்பதான் போக முடியும். ஆமா, 2 பேர் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பேசுனீங்க? கல்யாணத்தை பத்தி பேசணும். ஓ, கல்யாணத்தை பத்தியா? ஏய், என்னது கல்யாணத்தை பத்தியா? சொல்லிட்டியா? அதுக்கு என்ன சொன்னாங்க? என்னோட அம்மாவோட கல்யாணத்தை பத்தி பேசணும். உங்க அம்மா கல்யாணத்தை பத்தி இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணியோன்னு பார்த்தேன். அத பத்தி பேச வேண்டியது நீ, நான் இல்ல. வா போலாம். எதுக்காக இவங்க இப்படி உடம்ப வருத்திக்கிட்டு இந்த வேண்டுதலை பண்றாங்க? வேற எதுக்காக இருக்கும்? மாமாவுக்கு இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீரணும்னு தான், அதுக்காக தான் பண்றாங்க. இந்த கோவில்ல நம்ம வேண்டிக்கிட்டு தீச்சட்டி எடுத்தா நம்ம நினைச்சது நடக்குமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நானும் தீச்சட்டி எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், அவங்க எடுக்கிறாங்கன்னா மாமா அவங்க கூட பழைய மாதிரி பேசணும் இருக்கணும்னு வேண்டுதல் இருக்கு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. நீ எதுக்கு எடுக்க போற? எனக்கு என் மாமா கிடைக்கணும்னு வேண்டுதல் இருக்கு. நம்ம கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு தான் தீச்சட்டி எடுக்க போறேன். மாயா, அதெல்லாம் வேணாம், நீ சும்மா இரு ப்ளீஸ். மாயா ப்ளீஸ், தீச்சட்டி எடுக்கணும்னு தோணுது. எடுக்க நினைக்கிறவாள தடுக்க நினைக்காதீங்க.
நான் தீச்சட்டி எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? வாங்கோ. ஆ. அம்பாள் கிட்ட வேண்டிக்கோமா. வேண்டிக்கிட்டேன் சாமி. கையை நீட்டுக்கோ. கோயில 3 சுத்து சுத்தி வாங்கோ. ம். கூட வந்தவங்க யாரு? நான் தான். இந்தாங்கோ. மஞ்சள் தண்ணி ஊத்திண்டே போங்கோ. சரிங்க சாமி. ஆ. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. மாயா எதுக்காக தீச்சட்டி எடுக்கிறா? ஒருவேளை அவ நினைச்சது நடக்கணும்னு எடுக்கிறாளோ? உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும்மா. நீங்க தைரியமா போயிட்டு வாங்கோ.
என்னம்மா நேர்த்தி கடனை நிறைவேத்திட்டீங்களா? அம்பாள் கிட்ட உங்க குறைய சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் சாமி. நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கிறதா சொன்னேளே, இப்ப அம்பாள் கிட்ட பூ போட்டு பாருங்க, உங்க குழப்பத்துக்கான பதில் கிடைச்சிரும். ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி தேவி நாராயணி நமோச்சுதே. இந்தாங்கோ. இதுல வெள்ளைப்பூ சிவப்பு பூ இருக்கு. நீங்க அம்பாளை வேண்டிட்டு போட்டு பாருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா தாயே, மாயாவோட கல்யாணமா இல்ல இந்த குடும்பத்தோட கௌரவமான என் குழப்பத்தை தீர்த்து வைத்தாயே. இந்த சிவப்பு பூ வந்தா சீனு மாயா கல்யாணம், இந்த வெள்ளை பூ வந்தா குடும்ப கௌரவம். இதுல என்னன்னு நீதான் உன் முடிவை சொல்லணும் சாமி. என்னம்மா அம்பாள் என்ன சொன்னா? உத்தரவு கொடுத்துட்டாளா? இல்ல சாமி, ரெண்டு பூமே உள்ள பறந்து போயிடுச்சு. அப்படியா? அப்ப அம்பாள் முடிவை உங்ககிட்டயே விட்டுட்டா. உங்க முடிவு எதுவோ அம்பாள் முடிவும் அதுதான். அதை எடுக்க முடியாம தானே நான் பூ போட்டு பார்த்தேன் சாமி. அம்மா, நீங்க நினைக்கிறது ரெண்டுமே சரியானதுதாம்மா. அதனாலதான் அது எதுன்னு சொல்ல மாட்டேன்றா. இப்படி பூ பறந்து போனா நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது நல்ல முடிவுதான்னு அர்த்தம். இதுல குழம்புறதுக்கு எதுவுமே இல்ல. இன்னொரு முறை வேணும்னா பூ போட்டு பார்க்கலாமா சாமி? நீங்க எத்தனை முறை கேட்டாலும் அவ பதில் இதுவா தான் இருக்கும். நீங்க கவலைப்படாம போங்க, தைரியமா முடிவெடுங்க. உங்களோட முடிவு தான் அம்பாள் முடிவு. கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்கோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்பாள் முடிவை உங்ககிட்டயே விட்டுட்டா. உங்க முடிவு என்னவோ அம்பாள் முடிவும் அதுதான். எந்த முடிவை நான் எடுக்க போறேன், என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, என்னங்க என்னங்க நீங்க உட்காரு உட்காரு உட்காரு. என்னங்க நீங்க எதுக்குங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கைய நீட்டு. பரவாயில்லைங்க, இதெல்லாம் சின்ன காயம் தான், நான் பாத்துக்கிறேன். ஏய், ஐயோ, எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற? உன்னை நீயே ஏன் கஷ்டப்படுத்திக்கிற? இல்லங்க, அது உன்கிட்ட கோவப்படுறது கூட எனக்கு உரிமை இல்லையா? ஐயோ, நான் எப்போங்க அப்படி சொன்னேன்? ஒரு அடிபட்டா
அது குணமாகறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அடிபட்ட உடனே சரியாகணும்னு சொன்னா எப்படி ஜானகி? என்கிட்ட சொல்லலேன்னு எனக்கும் கோவம்தான். இந்த கோவத்தோட இன்னும் ஒரு 2 நாளாவது இருக்க விட. ஒரு விஷயத்த ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுவோம். செய்யாம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். கட்டுப்பாடுங்கிற காரணத்துக்காக நான் யாரையும் எதுக்கும் அனுமதிக்கல. ஆனா சுதந்திரங்கிற இன்னொரு காரணம் இருக்குங்கிறத நான் மறந்துட்டேன். நீ அதை பார்த்த, நான் இதை பார்த்தேன். அதுல வந்த பிரச்சனை தான் இது. என்ன மன்னிச்சிடுங்க. நான் நான் ஏதோ ஆர்வத்துல தான் அப்படி பண்ணிட்டேங்க. நீ இந்த மாதிரி உன் உடம்ப வருத்திக்கிட்டு வேண்டுதல் பண்ண நான் உன்னை கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன். இல்லங்க, நான் அப்படி பண்ணலங்க. கையெல்லாம் காயம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. எதுக்கும் ஹாஸ்பிடல் போய் பார்த்துடலாமா? ஐயோ, இது இது ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 2 நாள்ல சரியாயிடும். இந்த மாதிரி விஷயத்த திரும்பவும் பண்ணாத, சரியா? ம், சரிங்க. ஆமா, மாயாவும் சீனுவும் எங்க ஆளை காணோம். அவளும் உன்ன மாதிரி தீச்சட்டி எடுத்தா இல்ல, அவ கையிலையும் காயம். அதுக்கு சீனு மருந்து போட்டு விட போயிருக்கா. இதெல்லாம் உனக்கு எதுக்கு மாயா? வந்தியா, சாமி கும்பிட்டியா, போனியான்னு இல்லாம தீச்சட்டி தூக்குறதெல்லாம் சாதாரண விஷயமா என்ன? இதையே நீ எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்பே சீனு. இது பாரு, இத பண்ணா நாம நினைச்சது நடக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி இத பண்ணாம இருக்க முடியும்? நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக நான் இதை விட ரொம்ப கஷ்டமான எதை சொல்லியிருந்தாலும் செஞ்சிருப்பேன். எனக்கு தேவை நம்ம கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும். அதுதான். இதுக்கு மேல நான் என்ன பேசுறது? நீ அமெரிக்கா பொண்ணுதானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க பாரு சீனு, பொண்ணுங்க தண்ணி மாதிரி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திப்பாங்க. நம்ம கல்யாணம் நடக்கணும்னு தானே இந்த மாதிரி பண்ண. கண்டிப்பா ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும்னு என் உள் மனசு சொல்லுது. ஆஹா, அப்படி எதுவும் எனக்கு தெரியலையே மாயா. என் அப்பா கால் பண்றாரு. ஹலோ அப்பா. Ma, how are you? I'm fine pa. How are you dad? Everything is going well. அப்புறம் அங்க எப்படி போயிட்டு இருக்கு? Dad, நான் இங்க ஒரு பையனை லவ் பண்றேன். அவனையே மேரி பண்ணிக்கலான்னு இருக்கேன். அப்படியா? Great Maya. I'm really happy for you. என் பொண்ணுக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னா அவன் நிச்சயமா பெஸ்டா தான் இருப்பான். Okay, I have a plan to come over there. We will discuss about him and then finalize that boy. Thanks dad. Thank you. Thank you so much. Okay, we will discuss about that later, Maya. Okay, I'm in a hurry to catch a flight, Maya. Okay dad. Okay, sure. Bye dad. Don't forget to call me. Sure. When you reach your location. Sure, Maya. Sure. Okay dad. Okay, bye. Take care. அப்பா இங்க வராராம். உன்னை பார்த்து பேசி ஃபைனல் பண்ண போறாரு. அவரு ஓகே சொல்லிட்டாரு. ஒரு கல்யாண பேச்சுவார்த்தைய 1/4 நிமிஷம் கூட பேசாம கன்ஃபார்ம்னு சொல்ற? என் அப்பா கிட்ட பேசி ஃபைனல் பண்றதுக்கு எனக்கு 1 செகண்ட் போதும். ரியலாவே இந்த கோவில் பவர்ஃபுல்லானதான். நான் பண்ண பரிகாரம் எனக்கு கை மேல பலனை கொடுத்திருக்கு. அந்த பக்கம் ஓகே, இந்த பக்கம் அப்பா வந்தாருன்னா எந்த பக்கத்தையும் நான் ஓகே பண்ணிடுவேன். சரி வா போலாம். ம். பெரியம்மா நம்மள தேடி போறாங்க. சரி. வா.
ஐயா ஐயா என்னாச்சு சிவா? அண்ணா அது என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. கல்யாண பத்திரிக்கை அடிச்சு ஊரு பூரா வச்சிட்டோம். 2 நாள்ல அவளுக்கு கல்யாணம். அதுக்குள்ள பாவி மகன் எங்க போனானே தெரியலையா. காலையில இருந்து காணும்யா. என்ன தேடாதீங்கன்னு எழுதி வச்சுட்டீங்க. தலையில மண்ணவாரி போட்டு போயிட்டாயா. ஐயா, நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இந்த ஊர்க்காரங்க முகத்துல எப்படியா முழிப்பேன் நானு? அவ எங்க போனா, யார் கூட போனான்னு தெரியலையா. என்ன ஆனாலும் ஒரு தகவலும் தெரியலையா. நாம் பெத்த பொண்ணுங்க நல்லா இருக்கணும், எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு தான் வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது. நீங்க தப்பா எடுத்த முடிவுனால இவங்க இப்படி பண்ணிட்டாங்க.